விஜய் 100 நாள் ஆட்சி முடிஞ்சிருக்கு. முதல் முறையா கோட்டையில கொடியேற்றுறார் சுதந்திர தினத்திற்கு. உலகத்துல எந்த முதலமைச்சருமே செய்யாத ஒரு விஷயம் சுதந்திர தினத்துக்கு கொடியேற்றிருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு. இது ஒரு செய்தியாக்கிட்டு இதை வந்து ஒரு 10 நாள் பேச போகுது. 100 நாள்ல அடிக்கல தான் நாட்டினார். அவரு சினிமாக்காரர் விளம்பரத்திலே வாழ்ந்துருக்கிறார். விளம்பரம் தான் அவருக்கு ஆதவோ என்னமோ அவரு. முதலமைச்சருக்கு நிறைய வேலை இருக்குதான், வாங்க முடியாத வேலை இருக்குதான். அசம்பிளிக்கெல்லாம் வந்து கண்டவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க. 100 நாள்ல 1 லட்சம் கோடி முதலீடு எப்படி சார் உண்மையிலே கொண்டு வந்திருக்காருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? பட்ஜெட்டே எதுல போட்டாங்க? இவங்க வாங்கியிருந்த ஒரு 30 லட்சம் ரூபாய் கடனை தானே அவங்களுக்கு முதலீடா கிடைச்சது. என்ன வருமானத்தை உருவாக்குனாரு? தேடி பார்த்தா கிடைக்கல. இதுதான் அதான் ஒருத்தர் சொன்னார். சட்டமன்றத்துக்கு வர்ற மாதிரி தெரியல, ஷூட்டிங் நடக்கிறது தான் தெரியுது. நீங்க சொல்ற மாதிரி கோட் சூட்டு போட்டு போறாரு வராரு கூட இருக்காரு. நார்சிசம் தான், வேற ஒண்ணும் இல்லை. ஆமா, தன்னை அழகா காட்டிக்கிறத தவிர அவர் என்ன செஞ்சிருக்காரு? 100 நாள்ல படத்துல எப்பவுமே ஒரு வட்ட கழுத்து பண்ணி உள்ள போட்டுக்கிட்டு பட்டன் எல்லாம் திறந்து விட்டுட்டு வந்து டான்ஸ் ஆடிட்டு போறாரு. தவிர அவர் என்ன எதுவுமே பேசுறது இல்லை சார். இந்த 100 நாள்ல தொடர்ந்து சொல்றது அதுதான். பதில் தெரியாது. கேட்டீங்கன்னா பதில் தெரியாதுங்கிறது வந்து நாகரிகமா சொல்றாரு. உதயநிதி கேட்டார், எதுக்கே அசம்பிளிக்கு வர்றேன்னு கேட்டார். இந்த ஆதவர்ஜன் ஏதாவது எந்திரிச்சு ஓலரி விட்டு மாட்டிக்கிட்டு முடிக்கிறத பார்க்கறது தான் இன்னைக்கு அசம்பிளி நடைமுறையாக இருக்கு. கூட இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் ஏதோ பட்டிமன்றம் பேசுற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. பட்டிமன்றத்தில் பேசுறதுக்கு கொஞ்சம் புத்தி வேணும். அந்த புத்தி உங்களுக்கு இருக்குதா? ஒரு குரூப் விஜயை பாராட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை அழகை பார்த்து ரசிக்கிறது, உள்ள கண்டென்ட் என்னன்னு தெரியாம மேல இருக்கிற கவரை பார்த்து வாங்குறது. இதுக்கு முன்னாடி எல்லாம் எதிர்கட்சி பேசுறது அவை குறிப்பில இருந்து நீக்கப்படும் அதிகமா. இந்த சட்டமன்றத்துலதான் ஆளுங்கட்சி பேசுறது அவை குறிப்பில இருந்து அதிகமா நீக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதான் சபாநாயகருக்கே தாங்க முடியல. மின்சார கட்டணமும் உயருது. அதிகாரிகள் என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, இல்ல நாங்க இதுக்கு முன்னாடி சரியா கணக்கிட்டு வசூலிக்கல, நாங்க சரியா கணக்கிட்டு வசூலிக்கிறோம். அதிகாரி உள்ள 2 ரெய்டு போனீங்கன்னா எல்லா அதிகாரியும் சரியாயிடும். ஆதவர்ஜனா தென்னிந்தியாவிலிருந்து ஒருத்தர் பிரதமராக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை விஜய சொல்றாரு. ஒண்ணுமே தெரியாதவங்க முதலமைச்சர் ஆகும்போது ஏன் பிரதம மந்திரி ஆகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. மோடியை பார்த்ததுனால வந்த விளைவா கூட இருக்கலாம். எப்படி புரிஞ்சுக்கிறது சார் இந்த விஜயோடைய ஆட்சி, இந்த செயல்பாடுகள்? தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். விஜய் 100 நாள் ஆட்சி முடிஞ்சிருக்கு, எப்படி பார்க்குறீங்க சார்? முதல் முறையாக கோட்டையில் கொடியேற்றுறார் சுதந்திர தினத்திற்கு. வேற என்ன செய்கிறார்? அவ்வளோதான், கொடியேற்றி ஒரு ஃபோட்டோ போட போகிறீங்க. இது ஒரு செய்தியாக்கிட்டு இதை வந்து ஒரு 10 நாள் பேச போகிறீங்க. வேறு என்ன செஞ்சுருக்காரு? என்ன தொழில் வளர்ச்சி என்ன வந்திருக்குது? வருமான வளர்ச்சி என்ன வந்திருக்குது? தனி மனித வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உயர்த்தி காட்டியிருக்கிறாரு? தமிழ்நாட்டினுடைய வளத்தை எந்த வகையில் பெருசாக்கியிருக்காரு? என்ன பண்ணியிருக்காரு? இதை கேட்டாங்க. 100 நாளில் வந்து 1 லட்சம் கோடி வருமானம் இது முதலீட்டாளர்கள் போட்டிருக்காங்கன்னு. என்ன போட்டாங்க? என்ன தொழில் கொடுத்தாங்க? எந்த தொழில் செய்கிறதா இருக்குது? என்ன எதுக்காக வாங்கினேன்? எதாவது தெரியுமா? வாங்கினதா சொல்கிறேன், கேட்டுக்கிட்டோம். செய்திகளில் ஓடிக்கிட்டு இருக்காருங்க. அசலாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. இதில் போட்டுடுறாங்க, வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டுறாங்க. அவங்கள விட இவங்க நிறையா பண்ணாங்க. அவங்க சட்டை எழுதிக்கிட்டு இருக்காங்க. சினிமாக்காரர் விளம்பரத்துலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. விளம்பரம் தான் அவருக்கு இருந்தது. என்ன செஞ்சான்னு யாருக்கு தெரியும்? மருத்துவமனைகள் ஏதாவது சீராக இருக்குதா? இல்லை கல்லூரி படிப்புகள் சீராக இருக்குதா? இல்லை ஏதாவது தொழிற்சாலைகள் ஏதாவது வந்திருக்குதா? என்ன வந்திருக்குது? 100 நாளில் அடிக்கல தான் நாட்டினார் அவர். இப்போ அடுத்தாப்படி சொல்கிறீங்க, ரொம்ப உலகத்தில் எந்த முதலமைச்சருமே செய்யாத ஒரு விஷயம் சுதந்திர தினத்துக்கு கொடியேற்றிருக்கார். எப்போ பெரிய விஷயம் சொல்றீங்க. அதை வாங்கி கொடுத்தது கலைஞருங்கிறது அவருக்கு தெரியாது. கோட்டையில் வந்து சுதந்திர தினத்துக்கு இந்திரா காந்தி பிரதம மந்திரிக்கு வந்து கொடியேற்றினார். குடியரசு தினத்துக்கு தான் குடியரசுத் தலைவர் வந்து கொடியேற்றுவார். அப்போ தான் கலைஞர் கேட்டார், கோட்டையில் வந்து இந்த சுதந்திர தினத்துக்கு பிரதம மந்திரி கொடியேற்றும் போது மாநிலத்துக்கு ஏன் முதலமைச்சர் ஏற்றக்கூடாதுன்னு கேட்டார். இந்திரா காந்தி அந்த நியாயத்தை உணர்ந்துக்கிட்டு அன்றைக்கி வந்து மாநிலங்களில் வந்து சுதந்திர தினத்துக்கு முதலமைச்சர்கள் கொடியேற்றலாம், குடியரசு தினத்துக்கு கவர்னர் கொடியேற்றலான்னு மாற்றினாங்க. அந்த உரிமை வாங்கி கொடுத்தது அவர் தான். எம்ஜிஆர் அதை பாராட்டினார். அவர் அந்த முதல் முறையாக அவர் முதலமைச்சராக வந்தபோது கொடியேற்றும் போது கலைஞரை பாராட்டி சொன்னார். அவர் இல்லைன்னா இந்த வாய்ப்பு வந்து எந்த முதலமைச்சருக்கு கிடைச்சிருக்காது. அது மாதிரி இதை ஒரு பெரிய இஷ்யூவாக சொல்கிறீங்க. இது அவருக்கு தெரியுமான்னு தெரியாது. முதலமைச்சராக இருக்கவங்களுக்கு இருந்து ஒரே ஒரு வேலை தான்,
அவரை பொறுத்தவரை அவருடைய கட்சியில் ஒரு மந்திரி ஒருத்தர் ஆதவோ என்னமோ அவர் முதலமைச்சருக்கு நிறைய வேலை இருக்குதான், தாங்க முடியாத வேலை இருக்குதான். அசம்பிளிக்கெல்லாம் வந்து கண்டவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டார், பதில் சொல்ல மாட்டாருன்னு இப்போ சொன்னார். அதையும் பதிவு போடுறீங்க. பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்கிற ஒரு முதலமைச்சர் எதுக்கு அசம்பிளிக்கு வர்றாருன்னு கேட்டார் உதயநிதி. அதுக்கு பதிலாக கேள்விக்காவது பதில் சொல்லுவார்னு பார்த்தா அதுவும் சொல்ல மாட்டார். அப்புறம் எதுக்கு அசம்பிளிக்கு வர்றாரு, சம்பளம் வாங்கிறதுக்கு வர்றாரான்னு கேட்டார். வாய் மூடிட்டு உட்காந்துக்கிட்டாரு. இப்படி உளறல் கூட்டத்தை ஒரு கூட்டத்தையும் சுற்றி அமைச்சர்களாக வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. என்ன செஞ்சாரு 100 நாள் என்ன செஞ்சாருன்னு இங்கே அவங்க ஆதவர்ஜனம் கேட்டு பாருங்க, ஒரு வேளை தெரிஞ்சிருக்கு. எங்கள் மக்களுக்கு தெரியல, ஆதவர்ஜனுக்கு ஒரு வேளை தெரிஞ்சு. இதில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 100 நாளில் 1,00,000 கோடி முதலீடு எப்படி சார் உண்மையிலே கொண்டு வந்திருக்காருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? நீங்கள் போட்டுக்கிற விளம்பரம் தான் கேட்டுக்கிறோம், அவ்வளோதான், பார்த்துக்க வேண்டியது தான். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அவங்க 90 லட்சம் வாங்கினதெல்லாம் எவ்வளவோ தொழிற்சாலைகளை உருவாக்குனாங்க, எவ்வளவோ இதெல்லாம் உண்டாக்குனாங்க, தினசரி உண்டாக்குனாங்க. பெண்களுக்கு இலவச பஸ் வசதி, பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறதெல்லாம் அந்த பணத்தில் தான் வந்தது. இன்றைக்கி பட்ஜெட்டே எதில் போட்டாங்க? இவங்க வாங்கியிருந்த ஒரு 30 லட்சம் ரூபா கடனை தானே அவங்களுக்கு முதலீடாக கிடைச்சிது. அந்த பணத்தை வச்சு தானே பட்ஜெட்டே இவங்க போட்டாங்க. அந்த கடை இல்லாமல் இருக்க இவங்களை விஜய்க்கு எப்படி பட்ஜெட் எப்படி போட முடிஞ்சிருக்கு? என்ன வருமானத்தை உருவாக்குனாரோ தேடி பார்த்தா கிடைக்கல. இதுதான் சினிமா ஸ்டண்ட் அடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு 2 சினிமா ஷூட்டிங் தான் இருந்தது. அதான் ஒருத்தர் சொன்னார், இந்த சட்டமன்றத்துக்கு வர்ற மாதிரி தெரியல, சினிமா ஷூட்டிங் இதுக்கு வர்ற மாதிரி இருந்தது, ஷூட்டிங் நடக்கிற மாதிரி தான் தெரியுது, இங்கே ஒன்றும் வேலை நடக்கிற மாதிரி தெரியலன்னு சொன்னார். அதுதான் இன்றைக்கி அந்த ஆட்சியருடைய இது விமர்சனம். நீங்கள் சொல்கிற மாதிரி கோட்டு சூட்டு போட்டு போகிறாரு வராரு கூட மேக்கப்பில் இருக்காரு, நார்சிசம் தான், வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், தன்னை அழகாக காட்டிக்கிறத தவிர அவர் என்ன செஞ்சுருக்காரு? 100 நாளில் எல்லா இடத்துல ஒரு சூட்டு கோட்டில் வந்துக்கிட்டு இருந்தார், வேறு என்ன செஞ்சார்? விதவிதமான மேக்கப்பில் வந்தார், அவ்வளோதான். படத்தில் கூட தானே மேக்கப்பில் நான் பார்க்குறேன். தன்னைத்தானே ரசிக்கிறது. உலகத்திலே என்ன போல் ஒரு ஆண் அழகம் கிடையாது, என்ன போல் ஒரு பெண் அழகி கிடையாது, நான் தான் என் மூஞ்சி மாதிரி அழகான மூஞ்சி எதுவுமே கிடையாது அப்படி சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடியே நின்றுக்கிட்டு இருப்பாங்க. விதவிதமாக மேக்கப் போட்டுக்குவாங்க, விதவிதமாக தன்னை அலங்காரம் பண்ணிக்குவாங்க. தான் தான் உலக அழகன், உலகத்திலேயே தலை சேர்ந்த மனுஷன் அப்படிங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதில் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் அலட்சியமாக பார்ப்பாங்க, எல்லோரும் தன்னை விட குறைஞ்ச அழகுன்னு நினைப்பாங்க. இது மாதிரி போயிட்டுருக்கும். அவங்க கூட இருக்கவே முடியாது. எந்த வேலைக்கும் அவங்க வந்து ஒரு வேலை சொல்லும்போது தன்னை அழகுபடுத்திக்கிறதுல தான் முக்கிய டைம் எடுப்பாங்க. நம்ம மாதிரி அழகான நடிகர் யாருமே கிடையாது, நம்ம மாதிரி அழகான நடிகை யாருமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அது நார்சிஸ் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. படத்தில் எப்போவுமே ஒரு வட்டக்கழுத்து பண்ணி உள்ள போட்டுக்கிட்டு பட்டனெல்லாம் திறந்து விட்டுட்டு வந்து டான்ஸ் ஆடிட்டு போகிறார். அது தவிர அவர் என்ன செஞ்சார்? சினிமாவில் கூட ஒன்றும் பெரிய நடிப்புகள்னு நடிப்புக்காக அவருக்கு ஒன்றும் பேரெல்லாம் கொடுக்கல யாரும். இதில் எதுவுமே பேசுறது இல்லை சார். நம்ம இந்த 100 நாளில் தொடர்ந்து சொல்கிறது அதுதான். எந்த கேள்விகளுக்கும் அவர் பதில் சொல்கிறது இல்லை. உண்மையாலும் பதில் சொல்லாமல் இருக்கிறத ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ப்ளே பண்ணுறாங்களா, எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? இல்லை பதில் தெரியாது? பதில் தெரியாதுங்கிறத வந்து நாகரிகமாக சொல்கிறாருங்க. எனக்கு கேட்டிங்கன்னா பதில் தெரியாதுங்கிறத வந்து நாகரிகமாக சொல்கிறார், அவ்வளோதான். வேற என்ன இருக்குது? ஒரு அரசியலில் என்ன எதிர்கட்சிக்காரர் கேட்குற கேள்விக்கெல்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும் இல்லை, என்ன நடந்ததுன்னு கேட்குது. அதாவது அண்ணாவும் விநாயகம் இருந்தபோது அசம்பிளியில் ரொம்ப அழகான வாதங்கள்லாம் நடந்தது. கலைஞர் அதை பண்ணியிருக்காரு, எத்தனையோ தடவை சொல்லியிருக்காரு. விநாயகம் சொன்னார், யுவர் டேஸ் ஆர் நம்பர்டுன்னார் அண்ணாவை பார்த்து. அண்ணா பதில் சொன்னார், பட் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டுன்னார். உங்கள் நாட்கள் எண்ணப்படுகின்றன, ஆனால் நான் ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து வைக்கிறேன்னார். பதில் உடனே. ஒரு எதிர்கட்சி உறுப்பினர் வந்து இங்கிலீஷ்லேயே பேசிக்கிட்டு இருந்தார், அதிமுக உறுப்பினர். கலைஞர் இருந்துக்கிட்டு இது தமிழ்நாடு சட்டமன்றம், தமிழில் பேசலாமே, ஒன்றையும் தமிழை எதுக்கு இங்கிலீஷில் பேசுகிறேன்னு கேட்டார். உடனே தான் பெரிய இங்கிலீஷ் மேதாவின்னு நினச்சிக்கிட்டு அவர், பெர்ஹாப்ஸ் தி அப்போசிஷன் பார்ட்டி லீடர் டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ், தட்ஸ் வை இஸ் அப்போசிங் மை இங்கிலீஷ் டாக் அப்படின்னாரு. கலைஞர் சொன்னார், நல்ல ஆங்கிலம் கேட்டு பழக்கம்னார். இங்கிலீஷாடா பேசுகிறேன்றதை அவ்வளோ நாகரிகமாக சொன்னார். பதில் உடனே கொடுத்தாச்சு. உதயநிதி கேட்டார், எதுக்கே அசம்பிளிக்கு வர்றேன்னு கேட்டார். பதில் இல்லையே, அந்த ஆதவர்ஜன்கிட்ட பதில் இல்லையே, அவ்வளோதாங்க. எங்களை பார்த்து நாங்கள் தான் இது வாங்கினோம், ஓப்பனாக சொன்னேன் அப்படின்னாரு. 90 கோடி ரூபாய் வாங்கினேன் லாட்ரி சீட்டுக்காரர்கிட்டார். உடனே உதயநிதி கேட்டார், கொடுத்தது யாருன்னாரு. ஆதவர்ஜனுடைய மாமனார். அப்போ நீ எந்த கட்சியில் இருந்தேன்னாரு.
திமுகவில் இருந்தேன், நீ தானே வாங்கின, வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கலை, போய் பேசாதன்னாரு, வாய மூடிட்டு உட்காந்துக்கிட்டாரு. தினசரி இந்த கூத்து தான் நடக்குது. இந்த ஆதவர்ஜன் ஏதாவது எந்திரிச்சு உளறி விட்டு மாட்டிக்கிட்டு முடிக்கிறத பார்க்கறது தான் இன்றைக்கி அசம்பிளி நடைமுறையாகவே இருக்குது. கூட இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் ஏதோ பட்டிமன்றம் பேசுற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அது பதில் தெரியலன்னா வேற என்னத்த சொல்ல முடியும்? பட்டிமன்றத்தில் பேசுறதுக்கு கொஞ்சம் புத்தி வேணும். அந்த புத்தி உங்களுக்கு இருக்குதா? சொல்லுங்க பாருங்க. பட்டிமன்றத்தில் பேசுறதுக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனம் வேணும். இப்போ ராஜா இருக்கிறாரு, அவருடைய கிண்டலும் கேலியும் எவ்வளோ பிரமாதமாக இருக்குது. பாரதி பாஸ்கர் இருக்காங்க, எவ்வளோ பிரமாதமாக இருக்காங்க. ஞானசம்பந்தம் இருக்கார், பிரமாதமாக பேசுகிறாங்க. பட்டிமன்றத்தில் பேசுறது புத்தி வேணுங்க. எல்லாரும் பட்டிமன்றத்தில் பேசிட முடியாது. இந்த சட்டமன்ற நடவடிக்கைகள்ல சார் ஒரு விமர்சனம் ஒன்று வைக்கிறாங்க. எப்படின்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் எதிர்க்கட்சி பேசுறது அவை குறிப்பில் இருந்து நீக்கப்படும் அதிகமா, ஆனா இந்த சட்டமன்றத்துல தான் ஆளுங்கட்சி பேசுறது அவை குறிப்பில் இருந்து அதிகமா நீக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறாங்களே, நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் சபாநாயகருக்கே தாங்க முடியல. ஏன்னா ஜெயசிடி பிரபாகரன் எங்களோட இருந்தவர், ஒரு அதிமுகவில் இருந்தவர், எம்ஜிஆருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், ஜெயலலிதாவுடைய பிரியமான கட்சி தொண்டர்களில் இருந்தவர் ஜெயசிடி பிரபாகரன், எங்களோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். இன்டர்நேஷ்னல் செஸ் ஃபவுண்டேஷனுடைய இந்திய நாட்டினுடைய செஸ் விளையாட்டுக்கு இந்திய நாட்டுடைய சேர்மன் அவர். செஸ் விளையாட்டு நீங்கள் தான் ஆடிட முடியாது, கொஞ்சம் ரொம்ப புத்தி வேணும் அதுக்கு ஆடுறதுக்கு. அதனுடைய தலைவராக இருந்தவர் அவர் ஜெயசிடி பிரபாகரன். அப்படிப்பட்ட அவர், அதனால தான் கட்சி மானம் அசிங்கமாக போகுதுன்றதுக்காக தான் அவை குறிப்பிலேருந்து நீக்கி அவங்கள காப்பாற்றுறாரு அவர். இதில் சார் இப்போ எல்லாரும் ஒரு பக்கம் விஜயை விமர்சிக்கிறது இதெல்லாம் இருந்தாலும் ஒரு குரூப் விஜயை பாராட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அது ரசிப்புத்தன்மை, அதுதான் சொல்கிறேன். அதை அழகை பார்த்து ரசிக்கிறது. உள்ள கண்டென்ட் என்னன்னு தெரியாமல் மேலே இருக்கிற கவரை பார்த்து வாங்குறது. அட்டப்படத்தில் கவர்ச்சி படம் போட்டுருந்தாங்க, அதை வாங்கி போடுறது. உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியுமா? என்ன இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? இந்த சொத்து வரி கட்டிட்டீங்களா சார்? எனக்கு சொத்து இல்லை, ஒரு அளவும் இல்லை. என்ன வரி போட்டாங்கன்னு தெரியாது. இந்த வீட்டுக்கு நான் தான் கட்டுறேன், அது வந்தால் தான் தெரியும். ஒருத்தர் சொல்கிறாரு, நான் 9,000 ரூபா கட்டிட்டு இருந்தேன், இப்போ 23,000 ரூபா ஆயிடுச்சு. விலைவாசி அப்படி தாங்க இருக்குது, அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு ஸ்வீட்டு கடையில் போய் ஸ்வீட்டு கேட்டு பாருங்களேன், என்ன விலைன்னு கேட்டு பாருங்களேன். மத்தியானம் சாப்பாடு என்ன விலை தெரியுமில்ல? 250 ரூபா. ஆனால் இப்போ மின்சார கட்டணமும் உயருது, அது ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோன்னு சொன்னாங்க. ரூபாய்க்கு மரியாதை போயிடுச்சுங்க. ரூபாய்க்கு ஒரு வேல்யூ இல்லைங்க. உங்களுக்கு சொன்னால் நீங்கள் நம்ப கூட மாட்டீங்க, மயக்கடிச்சு கூட விழுந்துருவீங்க. நான் படிக்கிற காலத்தில் பிளெயின் தோசை 2 அணா, அதாவது 12 காசு. மசால் தோசை 15 காசு, 2.5 அணா. இட்லி 1 அணா, காஃபி 1 அணா, டீ 1 அணா, காஃபி 1.5 அணா. 1.5 அணானா 9 காசு. விலை அதிகமான பொருள் எது தெரியுமா? ஐஸ்கிரீம் 50 காசு. நினச்சி பார்ப்பேன், 50 காசுக்கு எதாவது கிடைக்குமா இந்த காலத்தில்? 15 காசு மசால் தோசைங்க. இன்றைக்கி ஒரு மசால் தோசை 200 ரூபா. ரூபாய்க்கு மரியாதை போயிடுச்சு. இப்போ வெத்து காகிதத்துக்கும் ரூபாய் நோட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. 10 ரூபாயை ஒருத்தருக்கு கொடுத்தாங்க, ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணாருங்க. 10 ரூபா தான் உங்கள்கிட்ட இருக்குதா, பிச்சைக்காரனா நீங்கன்னு கேட்டாங்க. 10 ரூபா கொடுக்குறதே பிச்சைக்காரனான்னு கேட்குற அளவுக்கு 10 ரூபாய்க்கே மரியாதை இல்லை. இதில் சார் இப்போ கரண்ட்டு பில்லில் ஒரு குளறுபடி, ஒரு 3.5 லட்சம் இது நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம், பில் அதிகமாக வந்துருச்சு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. சொத்து வரியிலையும் இந்த அரசு என்ன பண்ணுது? ஏன் இப்படி சொத்து வரி திடீர்னு? வருமானம் வேணுங்க, வருமானம் வேணுங்க. வருமானமே உங்களுக்கு ரோடு எப்படி போடுவீங்க, எப்படி சாக்கடைகளை பராமரிப்பீங்க, எப்படி கழிவு நீரெல்லாம் எப்படி இது பண்ணுவீங்க, குடிநீர் எப்படி கொடுப்பீங்க, எல்லாமே அரசாங்கத்துடைய பொறுப்பு இருக்கு. அன்னைக்கு அதெல்லாம் அந்த சப்ளைக்கெல்லாம் அவ்வளோ செலவாகலைங்க. இன்னைக்கு அதுக்கெல்லாம் செலவாகுது. அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்றித்தான் ஆகணும். ஒரு அறிவிப்பு கொடுக்காம பொதுமக்களுக்கு எந்த தகவலும் தெரிவிக்காம அப்படி உயர்த்த முடியுமா? ஆனா அதிகாரிகள் என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, இல்ல நாங்க இதுக்கு முன்னாடி சரியா கணக்கிட்டு வசூலிக்கல, நாங்க சரியா கணக்கிட்டு வசூலிக்கிறோம், அதனால அதிகாரி உள்ள தள்ளணும். அதிகாரி உள்ள 2 ரைடு போனீங்கன்னா எல்லா அதிகாரியும் சரி ஆகிடுவான். எந்த அதிகாரியாவது சிக்கியிருக்கானா பார்த்துருக்கீங்களா? பிளாக் மணியில் சிக்கிறது பூரா அரசியல்வாதிகள் தான் சிக்கும். அவங்கள சிக்க வச்சுட்டு அவங்க தப்பிச்சிருவானுங்க. அவங்கள 2 தடவை உள்ளே போட்டு பாருங்க, இந்திய பொருளாதாரம் பிரமாதமாக சீராயிடும். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் சார் ஆதவர்ஜனா ஒரு வார்த்தை விடுறாரு. என்ன சொல்றாருன்னா, தென்னிந்தியாவிலிருந்து ஒருத்தர் பிரதமராக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. யாரை சொல்றாரு? யாராவது வர்றதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பேன். கலைஞருக்கு அந்த வாய்ப்பு வந்தது, கலைஞர் போக மாட்டேன்ட்டார்.
ஒருவேளை விஜயே சொல்றாரு அப்படின்னு அவன் இவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாதவங்க முதலமைச்சர் ஆகும்போது ஏன் பிரதம மந்திரி ஆகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. மோடியை பார்த்ததுனால வந்த விளைவாக கூட இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாங்கிற எண்ணம் அவரை பார்த்து வந்து கூட இருக்கலாம். மோடியை கவலைப்படுத்துறாரு, வேற ஒன்றும் இல்லை. திமுகல ஆட்சியில் இருக்கும்போது பத்திரிகையாளர்கள் ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் பேசிட்டாங்கன்னா காசை வாங்கிட்டு பேசிட்டாங்க அப்படியெல்லாம் ஒரு விமர்சனம் வரும். இப்போ தாவேக்கா ஆட்சியை நிறைய பத்திரிகையாளர்கள் ஆதரவு நிலைப்பாட்டில் பேசுகிறாங்க, இதெல்லாம் யாரும் கண்டுக்கிறது இல்லை தானே? அது உங்கள் பொறுப்பு. நீங்கள் தான் உங்கள் மேலே குற்றச்சாட்டு நீங்களே வச்சுக்கிறீங்க, அது நீங்கள் தான் பதில் சொல்லணும். நான் என்ன எப்படி பதில் சொல்லுவேன்? எப்படி புரிஞ்சுக்கிறது சார் இந்த விஜயோடைய ஆட்சி, இந்த செயல்பாடுகள்? அவர் ஆட்சி எதுவும் பண்ணலைங்க. இதை விட ஒரு அண்ணா, ராஜாஜி, கலைஞர் போன்றவர்கள்லாம் உட்காந்துருந்த சீட்டில் வந்து இந்த ஆள் உட்காந்துருக்காரு. என்ன பண்ணுறது? கால கொடுமைங்கிறது தான் அது. எதுவுமே தெரியல, உள்ளே உட்காந்துக்கிட்டு தேடி பார்த்தேன் கிடைக்கல, இதை தவிர வேறு என்ன பேசுகிறார்? இப்படி வீசுறது ஒரு என்ன பண்ணுறாருன்னே தெரியலையே. அவரை பொறுத்தவரை அவருடைய உதவி அமைச்சர் சொல்கிறாரு சட்டமன்றத்தில் கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறார், அந்த வேலையும் இல்லைன்ட்டார். அப்புறம் என்ன முதலமைச்சராக இருந்துக்கிட்டு என்ன தான் பண்ணுறதுக்காக நீ வர்ற? சம்பளம் வாங்கி ஆனந்தமாக உல்லாச வாழ்க்கை வாழ்றதை தவிர நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற சொல்லு பார்க்கலாம். மக்களுக்காக நீ செஞ்ச சேவைகள் என்ன? கட்சி ஆரம்பித்த புதுசில் சொன்ன கொள்கை எதிரி அந்த திமுகண்ட உன் கொள்கை என்னப்பான்னு கேட்டால் இன்றைக்கி ஊரில் வரல பதில். என்ன கொள்கை இருக்குது? பெரியாரை ஏற்றுக்குவாராம், ஆனால் பெரியார் கடவுள் மறுப்பை ஏற்றுக்க மாட்டாராம். எல்லாத்தையும் சட்டையெல்லாம் உரிச்சு போட்டு நிர்வாணமாக நிற்கணும். அப்போ இவர்கிட்ட போனாக்க உன்னை ஏற்றுக்கும், ஆனால் உங்கள் சட்டையை ஏற்றுக்க சட்டப்பட்ட கட்டுங்கிறார். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.